வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வயலில் பைப்லைன் போடுற ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுக்குறேன், அது கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஏரியா வயலில் பைப்லைன் போடுறத பற்றி இப்போ வீடியோ போட போகிறோம். இங்கே ஒரு போரில் இன்னொரு போர்லேயும் இப்போ பைப்லைன் போட சொல்லியிருக்காங்க. இது 4 இன்ச் டெலிவரி போரு. இது 4 இன்ச் டெலிவரி போர்டு. பைப்பு தான் அளந்துட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஜேசிபி வச்சு நோண்டிட்டாங்க. ஆழம் ஒரு 3 அடி அளவுக்கு நோண்டியிருக்காங்க. சின்ன பாக்கெட் போட்டு தான் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு போர் இருக்குது, அது ஜேசிபி வெட்டிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கு போகலாம். இந்த பைப்லைன் என்னத்துக்கு போடுறாங்கன்னா, வாய்க்காலில் தேக்கம் நிற்கிது, அதுக்கு பற்றாம அந்த தேக்கம் இல்லாமல் நேராக டேரெக்டாக போய் வயலில் போய் ஊற்றுறதுக்காக போடுறது. இது 4 இன்ச் பைப்பு தான். கரெக்டாக ஒரு 80 பைப்பு கிட்டே போட போகிறோம். இது 4 இன்ச் 6 கேஜ் 4 இன்ச் 6 கேஜ் பைப்பு. இந்த பைப்பு தான் குறைஞ்ச விலையில் வேணும்னா நான் கால் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்கலாம், அதை பற்றி டீட்டெயில் கேட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் 4 இன்ச் ஐஎஸ்சி டிஏ செல்லாக்கு. இது ஏர் வைக்கிறதுக்காக 4க்கு 1 ஷேடில் செட்டு ஏர் வைக்கிறதுக்காக உள்ளது. இது ஃப்ளாஞ்சு வாசரு, ஃப்ளாஞ்சு முறுக்கிறதுக்கு 3 இன்ச் போர் என்ட்ரன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக. இது 4க்கு 3 ஃப்ளாஞ்சு, 4 இன்ச்சு ஃப்ளாஞ்சு வச்சுருக்கோம். பிவிசி சால்வெண்ட்டு 4 லிட்டராக வாங்கிட்டோம். ஏன்னா 6 லிட்டராக வாங்கினா வயலில் விட்டுதானே கலந்துட்டுனா ஊற்றிடும். இது 4க்கு 3 புஷ்ஷு. இது ஜாக்கி மர செட்டு. இது 4 இன்ச்சு. இது ஜாயிண்ட் கப்ளிங் இந்த முனையில் இருக்கும். இது மடை திறக்கிறதுக்காக உள்ளது ஜாக்கி மர செட்டு. இது பெரிய த்ரெட்டு போட்டிருக்கோங்க. இது கயற்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நைஸ் த்ரெட் தான் போட்டு ரஃப்பாக இருக்கும். இது பெரிய த்ரெட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சைடில் ஜாயிண்ட் கப்ளி இருக்கும். நான் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். உங்களுக்கு ஃப்ளாஞ்சு வாசரு எல்லாம் இதான் ஏர் வால்வு. இதில் 1 இன்ச் ஏர் வால்வு. 1 இன்ச் ஏர் வால்வு எங்கே போடணும், ப்ளஸ்ஸு நான் 3 இன்ச் ஏர் வால்வு போடுறோம், அது எங்கே போடணும் போட்டிருக்கோம். இதுக்கு ஃபுட்பால் தான் போடுவாங்க. ஃபுட்பால்லாம் போட்டிங்கன்னா ஃபால்ட் ஆகிடும். இதில் ஏர் வால்வு இது பால் டைப்பு. இந்த பால் டைப்பு சூப்பராக ஏர் எடுக்கும். இது 3 இன்ச் ஏர் வால்வு. 3 இன்ச் ஏர் வால்வு. இதுலேயும் பால் டைப் தான் இருக்கும். ஃபுட்பால் டைப்பு போடாதீங்க, அடிக்கடி டேமேஜ் ஆகும், தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ மெட்டீரியல் எல்லாம் நம்ம சாக்கில் இருக்குது ஃபுல்லாக. ஐஎஸ்ஐ பெண்டு எல்லாம் இருக்குது. இது ஏர் வால்வு ஏற்றுறதுக்கு எம்டிஏ, ஃப்ளாஞ்சு தான் ஏற்றுறதுக்கு எம்டிஏ. பைப்பெல்லாம் அந்தந்த ஏரியாவில் வச்சாச்சு. அதுக்கிட்ட போர் இருக்குது. இது டேனிங்கில் பெண்டு போட்டுக்கிட்டோம், 4 இன்ச் பெண்டு ஃபுல்லாக. இதேமாரி லேயர் ஃபுல்லாக போட்டுட்டு பைப் லைனை போக வேண்டியதான். இடையில எங்கெங்கே பாயிண்ட் கேட்குறாங்களோ அங்கங்கே டீ போட்டு எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இதுலேருந்து இப்போ பைப் லைன் போட்டுகிட்டே போகிறோம். இப்போ பைப் லைன் போட்டுட்டு பைப் லைன் தூக்காமல் இருக்கிறதுக்காக பைப் லைன்லாம் கட்டி வைக்கணும். இந்த லாஸ்ட்டில் அந்த எண்டில் ஒரு பாயிண்ட் போட்டாச்சு. இந்த முனையில் ஒரு பாயிண்ட், இந்த வயலுக்கு ஒன்று பாய்க்கிறதுக்கு, இந்த வயலுக்கு ஒன்று பாய்க்கிறதுக்காக பாயிண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. இது எள்ளு போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். பெண்டு போட்டால் டேனிங்களுக்கு கீழே போட்டுக்கலாம். இதுலேருந்து எல்லை கொண்டு வந்துட்டு டீயை போட்டுட்டு பக்கத்துக்கு ஒரு அடி நீட்டிட்டு ஜாக்கி மர செட்டு ஒட்டியாச்சு. அந்த சைடு ஜாக்கி மர செட்டு வச்சாச்சு. இந்த சைடில் வச்சாச்சு. இந்த சைடில் இந்த வயலுக்கு போயிடும், இந்த சைடில் போயிடும் வயலுக்கு. இதில் இது சென்டரில் ஒரு பாயிண்ட்டு. இது அந்த லாஸ்ட்டு பாயிண்ட் அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள வயலுக்கு 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இந்த சைடில் உள்ள வயலுக்கு, இந்த சைடில். இதில் ஏர் கொடுக்குறோம். இப்போ ஸ்லாட்டு செட்டு மேலே இதேமாரி போட்டுட்டோன்னா நம்ம அது வழியாக ஏர் வச்சுக்கலாம். இதில் டீ போட்டு அதுலேருந்து தூக்கியாச்சு. முன்னாடி கீழே இருந்து தான் ஏர் செட்டு கொடுப்பாங்க. அது 1 இன்ச் பைப்பு டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சைடில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது டேமேஜ் ஸ்லாட்டு செட்டு டேமேஜ் ஆனோட மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ ஸ்லாட்டு செட்டு டைட்டு வச்சாவது. இடையில டீ போட்டு ஸ்லாட்டு செட்டு இதுமாரி இந்த போர் என்ட்ரன்ஸில் ஒன்று வச்சுருக்கோம்.
எம்டி ஏற்றி வச்சுருக்கோம் 1 இன்ச்சு. இதுகிட்ட எல்லை தூக்கி அதில் தூக்கி வச்சுருக்கோம். இது போருக்கிட்ட 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு டீ போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த போரில் வந்து இப்போ ஃப்ளாஞ்சி எம்டியை போட்டு முறுக்கி 4 இன்ச்சு பைப்புக்கு நேராக டீ போட்டு வச்சுருக்கோம் ரெடியாக. இதில் இடையில ஒரு 3 இன்ச்சு ஏர் வால்வு வைக்கணும். இதில் ஒரு பெண்டை போட்டு இறக்க வேண்டியதான் நம்ம. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சைடில் ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது, அங்கே ஒரு வயலுக்கு போகுது. இப்போ இந்த அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இது வழியாக லைன் பெண்டு போட்டு இதில் இந்த போரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ளாஞ்சு போட்டு முறுக்கியாச்சு. அடுத்த போரில் ஃப்ளாஞ்சு முறுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு 4க்கு 3 ரெடியூஸை போட்டு ஏர் வால்வு வச்சுயாச்சு. ஏர் வால்வு என்னத்துக்கு வைக்கிறதுனா பைப் லைனை ரிவர்ஸ் இருக்கிறப்ப ஏர் போடுறதுக்காக போடுறது. இது ஸ்ட்ரைட்டாக அதால் ஜேசிபி நோட்டுற இடத்துக்கிட்ட அங்கே ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க, அங்கே ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து குறைச்சலாக ஒரு 6 பாயிண்ட் வச்சுருக்கோம் மொத்தம். டபுள் ஒரு 2 பாயிண்ட்டு. இப்போ ஏர் வால்வை லாஸ்ட்டாக முறுக்கிக்கலாம். இப்போ இதில் எம்டி ஏற்றி ஆகுது. ஏர் வால்வு வந்து லாஸ்ட்டாக முறுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாச்சும் இதப்போ தண்ணி டஸ்ட்டு பைப் லைன் இருக்கிறப்ப போய் அடைச்சிக்கும் அதில். அதனால் லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டு போட்டாச்சு. இதுக்கு இந்த ஆப்போசிட்டு சைடு கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு பாயிண்ட்டு, இடையில இந்த லாஸ்ட்டில் இங்கே ஒரு பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க. இதுலேயும் 2 வே கேட்டிருக்காங்க. அதனால் டீ போட்டு 2 வே போட்டாச்சு. இப்போ போரில் தண்ணி விட்டுட்டு நம்ம பைப் லைன் லீக்கேஜ் பார்க்க வேண்டியதான். ஏன்னா கட்டி பிறந்து அதில் ஊந்து பைப் லைன் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுமாரி போர் ஆன் பண்ணி நம்ம பைப் லைனை பார்க்குறது ரொம்ப நல்லது. இதுமாரி கல்லையும் ஈவனாக பேக்கிங் பண்ணி வச்சுட்டு போயிடணும். இந்த போர்கிட்ட உள்ள பைப் லைன் இது எல்லாத்துலேயும் லீக்கேஜ் பார்த்தா இது ஃபுல்லாக லீக்கேஜ் இல்லை. ஏர் வால்வுலையும் சொட்டு தண்ணி கூட வராது. இந்த பால் டைப்பு ஏர் வால்வு இது வந்து மண் தள்ளுறப்போ வந்து தண்ணி விட்டுட்டு தூள் மண்ணாக தள்ளின பிறகு தான் ஜேசிபி வச்சு தள்ளணும். ஏன்னா பைப் லைன் டேமேஜ் ஆகிடும். போர் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் மண் தள்ளணும். இப்போ இதை செக் பண்ணியாச்சு. இப்போ ஏர் வால்வு போட்டிருக்கோம். இதில் எம்டியை ஏற்றியாச்சு, 1 இன்ச்சு எம்டியை. இது வழியாக பெண்டு போட்டு இதில் ஏர் வால்வு போட்டாச்சு. ஏர் வால்வு இந்த டீ மட்டத்துக்கு போட்டாச்சு. அப்படி போட்டால் தான் நம்ம ஏர் வால்வு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். வரப்பு ஓரத்தில் இருக்கிறப்ப நடவாளர்கள் மேலே ஏறுறப்ப டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் இதேமாரி மேலே போடுறது. இதேமாரி கட்டி தூரத்தில் வச்சுட்டு தண்ணி விட்டுட்டு மோட்ரு ஆனில் இருக்கப்போ தான் ஜேசிபி வச்சு தள்ளணும். ஃபுல்லாக தூள் மண்ணை ஃபஸ்ட்டு தண்ணியோட தள்ளிக்க வேண்டியதான். அப்போ தான் வெயிட்டில் டேரெக்டாக போய் உட்காராமல் இருக்கும். தண்ணி கரெக்டாக ஒரு 2 அடிக்கு நிற்கிற மாரி வச்சுட்டுனா தள்ளணும். இப்போ கட்டியெல்லாம் கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் தள்ளுவாங்க. பத்தில் தள்ள மாட்டாங்க, கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் தள்ளுவாங்க. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் ஏர் வால்வு அதுலேயும் ஒன்று வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து 1 இன்ச்சு ஏர் வால்வு வச்சுருக்கோம், ஒரு 3 இன்ச்சு ஏர் வால்வு வச்சுருக்கோம். இது போதும். இதில் குறைச்சலாக ஒரு 40 லென்த்துக்கிட்ட விழுந்துருக்கு. 45 லென்த்து தாண்டி விழுந்துட்டு இப்போ வந்து இது வந்து 3 இன்ச்சு டெலிவரி உள்ள போர். இப்போ நோண்டிகிட்டு இருக்காங்க. இது வேறு ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதையும் மாற்றணும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக 2 கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு மொத்தம் கேட்டிருக்காங்க. இப்போ ஜேசிபி ஈரத்தில் நோண்டிகிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த ஜிஏ பெண்டை தட்டி கட்டி எடுத்தாச்சு. அதுக்கு பதிலாக ஜிஏ பெண்டு போட்டாச்சு. இப்போ அதுக்கிட்ட பைப் லைனை அடுக்கிட்டு அதுக்கிட்ட பைப் லைனுக்கு மார்க்கிங் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பைப் லைன் வச்சாச்சு. இது வந்து 3க்கு 4 ஃப்ளாஞ்சு, 3 இன்ச்சு த்ரெட் இருக்கும், 4 இன்ச்சு ஃப்ளாஞ்சு இருக்கும். நம்ம 4 இன்ச்சு இந்தாண்ட போடுறதுனால அதேமாரி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளாஞ்சு 3க்கு 4 ஃப்ளாஞ்சை முறுக்கியாச்சு. அடுத்து 4 இன்ச்சு ஃப்ளாஞ்சை முறுக்கிட்டு வாசர் வச்சு போல்ட் நட்டு போட்டு ஃபுல் டைட்டு வச்சாச்சு. இப்போ எம்டி ஏற்றிட்டு பைப் லைனை கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ எம்டியை வந்து முறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து ஏர் வால்வு இதில் 3 இன்ச்சு ஏர் வால்வு போட்டாச்சு. இது நேராக பெண்டு இறங்கிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க. இது 2 முனையிலே பாயிண்ட் வச்சா போதும். இதில் தண்ணி ஏற்கனவே நின்றதெல்லாம் கட்டி மேக்ஸிமம் ஃபுல்லாக வச்சாச்சு. இதில் இப்போ இதுலேயும் நம்ம பைப் லைன் லீக்கேஜ் பார்த்தாவது ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் இப்போ அந்த லாஸ்ட்டில் ஒரு ஏர் வால்வு வச்சாச்சு. இந்த லாஸ்ட்டில் அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகுது பாருங்கள், அதில் ஒரு ஏர் வால்வு போடணும். தண்ணி விட்டு செக் பண்ண பிறகு நம்ம வந்து ஏர் வால்வுலாம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ தண்ணியை விட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஏர் வால்வு எல்லாம் போட்டு ஏர் வால்வு போட்டாச்சு. இங்கே ஒரு பாயிண்ட்டு நம்ம இப்போ போர்கிட்ட ஒரு பாயிண்ட் போகிறோம்.
இப்போ வந்து இந்த போர்கிட்ட லென்த்தாக உள்ள இதுக்கிட்ட வரப்பு மூட்டை தூக்கிட்டு போகிற இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதேமாரி மார்க்க சொல்லிட்டாங்க. இது எல் போட்டுட்டு ப்ளஸ்ஸு ஷார்ட்டாகவே பெண்டு போட்டுட்டோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. கடைசியாக ஏர் வால்வு வச்சாச்சு. இதில் வந்து 2 1 இன்ச்சு ஏர் வால்வு ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு ஏர் வால்வு வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.